अस्सलाम वालेकुम वेलकम टू सस किचन இன்னைக்கு நம்ம ஒரு குல்ஃபி தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். குல்ஃபி பண்றதுக்கு அடுப்பு பக்கமே போக மாட்டோம். செம சூப்பரா பண்ணிருக்கோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கு நம்ம அடுப்பு பக்கமே போகாம சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துலயே செய்யக்கூடிய ஒரு குல்ஃபி தான் இது. செம சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த குல்ஃபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். குல்ஃபினாலே பாலை காய்ச்சுவோம். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மஸ்க்மெலன் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல பழுத்த பழமாக நல்ல இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஒரு பழங்க இது. இதை நம்ம கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பழம், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதோட விதைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல இனிப்பாகவே இருக்குது இந்த பழம். இதுக்கப்புறம் பால் பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் ஆடை இருந்துச்சுன்னா அது மட்டும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்காதீங்க, பால் ஆடை சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்க பால் ஆடை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பால் பவுடர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பால் ஆடை சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். நல்லா திக்கான ஆடை ஆச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். இதுக்கப்புறம் இந்த பழமே நல்லா இனிப்பாக தான் இருக்குது. அதனால நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் எடுத்திருக்கேன். பழத்தோட இனிப்பு பொறுத்து நீங்கள் சர்க்கரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அடிச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு குல்ஃபிக்கான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. இப்போது குல்ஃபி செட் பண்ண வச்சிடலாம். அதுக்காக குல்ஃபி மோல் எடுத்திருக்கேன். நான் இந்த குல்ஃபி மோல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நேராக நிற்காது அப்படின்றதுனால கீழே ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், நிற்க மாட்டேங்க. அதனால கிளாஸ் வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சுருக்கோமே குல்ஃபி டேஸ்ட் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. செம சூப்பராக இருக்கும். குல்ஃபியோட டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் நீங்கள் ஏலக்காய் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை விட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா திக்காகவே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் திக்காகவே அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்படியே நீங்கள் கவர் பண்ணி வைக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நட்ஸ் இருக்கு இல்லையா, முந்திரி பாதாம் ரெண்டுமே க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான் அது. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நம்ம கவர் பண்ணணும் இல்லையா, நான் வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுலேயே நீங்கள் நட்ஸை கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். அதனால லப்பர் பேண்ட் எதுவும் யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து பால் கவர் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நல்லா டைட்டாக கவர் பண்ணிட்டு லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து நம்ம எப்போ சர்வ் பண்ண போமோ அப்போ நம்ம வச்சா போதும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் டைட்டாக கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, காற்று போகாத மாதிரி. இப்படி எல்லாத்துலேயும் நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 8 மணி நேரம் இப்போ ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நடுவில் இன்சர்ட் பண்ணிடலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். முதவே நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது அதுலேயே நமக்கு வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். அதனால தான் லாஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்திருக்கேன். இதை டீமோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5லேருந்து ஒரு 10 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக டீமோல்ட் ஆயிரும். பாருங்கள் ஈஸியாக டீமோல்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். எவ்வளோதாங்க, சூப்பரான குல்ஃபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.